ஓம் சாந்தி. 15 செப்டம்பர் 1974 வருடத்தில் பாப்தாதாவின் மகா வாக்கியத்தினுடைய அடிப்படையில ஜுவாலாமுகி யோகா எபிசோட் 8வது நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவம் செய்யலாம். நீங்கள் புதுமையை செய்து காட்ட வேண்டும். சாதாரணமான வார்த்தைகள், சாதாரணமான தன்மை தென்படக்கூடாது. ஆகாயத்திலிருந்து ஒரு அறிக்கை உங்களுக்கு தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது நாம் அனைவரும் ஜுவாலாமுகி ஆவதற்கான நேரமாக இருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய கோபிப்பன் இந்த ஒரு பார்ட் முடிவடைந்து விட்டது. மகாரதிகள் செய்யக்கூடிய சேவையினுடைய பார்ட்டும் இப்பொழுது மாறக்கூடியதாக இருக்கு. இதற்கு முன்பு நீங்க கோர்ஸ் எடுத்தீங்க, கிளாஸ் எடுத்தீங்க. இப்போ அந்த ரோல் மாறிடுச்சு. நீங்க எல்லாருமே சேர்மன் ரூபத்துல இருக்கீங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் இப்போ கோர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்பொழுது மற்றவர்களை பாபாவின் பக்கம் திருப்புவதற்கு ஊக்கம் மற்றும் உற்சாகம் தருவதற்கான சேவை இருக்கின்றது. இந்த சேவை செய்வதற்காக அனைவரும் தற்போது தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் சொர்க்கம் ஏற்படும். போக போக அனைவருக்கும் அனுபவமாகும். இவர்கள் அனைவரும் ஆகாசவாணிகள், அதாவது அனைவரும் அவதாரங்கள் என்ற அனுபவம் ஒவ்வொருவருமே செய்வார்கள். இவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவதாரம் அனைவரும் அவதாரம் செய்திருக்கின்றார்கள், அவதரித்து உள்ளார்கள் என்ற அனுபவத்தை அனைவரும் செய்வார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் தீவிரம் புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைவருமே ஜுவாலா ரூபத்தில இருந்து யோகா செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருமே சக்தியினுடைய ரூபமாக மாறணும். குணம் மற்றும் ஞானத்தினுடைய பிரபாவம் அனைவரிடமும் தென்பட வேண்டும். சூரியனுடைய கிரணங்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கின்றதோ, சோ அதே போல நாம் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில் இருந்து முழு உலகத்திற்குமே சக்தியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் விக்ன விநாசக்காக இருக்கின்றேன். எந்த ஒரு விக்னமும் நம் மீது நம் முன்னால் வர முடியாது. பாபாவுடைய முரளி 74ல புதுமையை செய்து காட்டுங்கள் என்ற விஷயத்த பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு புதுமையை நாம் செய்து காட்ட வேண்டும்? மேலே இருந்து யாரோ அவதாரம் கீழே இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அந்த அவதார மூர்த்திகள் யாராக இருப்பாங்க? இப்பொழுது கோபிகளுடைய பார்ட் முடிந்து விட்டது. சீதலா தேவியினுடைய பார்ட் முடிந்து விட்டது. இப்பொழுது அனைவருமே ஜுவாலாமுகியாக இருக்கணும். அனைவரும் மகாரதியாக மாற வேண்டும். இப்பொழுது பாபாவுடைய சேவையை தீவிரமாக செய்வதற்கான பார்ட் இப்போ இருந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் அனுபவம் ஏற்பட வேண்டும். இவர்கள் அனைவரும் ஆகாசவாணிகள், அவதாரமாக இருக்கின்றார்கள், அவதரித்த மூர்த்திகளாக இருக்காங்க. இவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. இவர்கள் இந்த பூமியில் பிரவேசமானவர்கள், பூமியில் அவதரித்த அவதாரங்கள் என்ற அனுபவம் அனைவருக்கும் ஏற்படணும். பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இந்த முரளியில. கம்சனுடைய உதாரணத்தை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. கம்சத்துக்கு, அதாவது கம்சனுக்கு முன்னால ஒரு பெண் இருந்தாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய ரூபம் கம்சனுக்கு முன்னால ஒரு தேவியினுடைய சாட்சாத்காரமாக தென்பட்டது. இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே புனிதமான பிரகாசிக்கக்கூடிய தேவிகளாக நாம் மாற வேண்டும். இவர்கள் அனைவரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. மேலே இருந்து வந்த அவதாரங்கள், அவதார மூர்த்திகள். அவதார மூர்த்திகளுடைய காரியம் என்ன? மேல இருந்து கீழே வருவாங்க, மகா வாக்கியங்களை சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, திரும்பவும் அவங்க மேல போயிருவாங்க. இதுதான் அவதார மூர்த்திகளுடைய கடமையாக இருக்கின்றது. இது எல்லாமே நம்முடைய நினைவு சின்னமாக இருக்கின்றது.
தேவிகளுடைய காரியமென்னு அவர்கள் பிரத்யட்சமாவார்கள். ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சாட்சாத்காரத்தம் சேவிப்பார்கள். இதற்கு முன்பாக நாம் அனைவரும் சிநேகத்தினுடைய சொரூபமாக இருந்தோம். இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் சக்தியினுடைய ரூபமாக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் சாட்சாத்கார மூர்த்தியினுடைய அனுபவம் செய்ய வேண்டும். எப்படி சூரியனுடைய கிரணங்கள் இந்த முழு உலகத்திற்குமே பரவுகின்றது, அதே போல நானும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கேன். என் மூலமாக முழு உலகத்திற்குமே வெளிச்சம் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த ஒரு அனுபவம் அவதார மூர்த்திகள், ஆதார மூர்த்திகள், புனிதமான தேவ ஆத்மாக்கள் இந்த உலகத்திற்கு செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கோம். நான் விக்ன விநாசக்காக இருக்கின்றேன். இந்த ஒரு நினைவிலிருந்து நாம் அனைத்து விதமான காரியங்கள் செய்யும் பொழுது எந்த விதமான விக்னமும் நம் அருகில் வராது. எனவே நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆகாஷவாணியை போல இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருமே நம்மை பார்க்கும் பொழுது அவதாரம் என புரிந்து கொள்ள வேண்டும். அவதாரம் வந்திருக்கின்றார்கள். மிகவும் அருமையான வார்த்தைகள், மிகவும் சிரேஷ்டமான வார்த்தைகள் பேசினாங்க. மறுபடியும் இங்கிருந்து மறைந்து போய்விட்டார்கள். ஒரு அவதாரத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கு. பாரத தேசத்துல அவதாரம்னு சொல்றது கிடையாது. இருந்தாலும் பகவானுடைய மெசஞ்சர்ன்னு சொல்றாங்க. பகவான் பாரத தேசத்துல மட்டும்தான் வராரு. மிகவும் அதிகமாக விஷ்ணுவை தான் அவதாரம்னு சொல்றாங்க. வேதங்கள்ல அவதாரம்ன்ற வார்த்தை கிடையாது. இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, சங்கம யுகத்துலதான் அவதாரம் செய்த அவதார மூர்த்திகளாக இருந்துட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க? தர்ஷவதாரம்னு சொல்லியிருக்காங்க. விஷ்ணுவை பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய அவதாரங்கள் கச்சவதாரம், மச்சவதாரம்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம எல்லாருமே தேவிகளா இருக்கோம். பாருங்க, வெளி உலகத்துல கணேசனுடைய அவதாரம்னு சொல்றாங்க, தேவிகளுடைய அவதாரம்னு சொல்றாங்க, சிவனுடைய அவதாரம்னு சொல்றாங்க. முக்கியமான ரூபம் விஷ்ணுவுடையதாக இருக்கு. இதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அவதாரம் எப்படி இருப்பாங்க? அவங்க ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம தெரிஞ்சுக்கணும். மிகவும் குப்தமாக இருக்கும். அவங்களுடைய காரியம் மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருக்கும். உதாரணமாக ஸ்ரீ கிருஷ்ணன் கூட இருக்காரு இல்லையா, அவரை நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய அவதார வாழ்க்கையில நம்ம எல்லாருமே கதைகள் நிறைய கேட்டிருக்கோம். மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார். மிகவும் உயர்ந்தவராக, மதிப்புடையவராக, போற்றத்தக்க கூடியவராக இருக்காரு. கிருஷ்ணனை எல்லாருமே மகான்னு புரிஞ்சுக்கிறாங்க. காரணம், அவர் அவதாரம் செய்திருக்காரு இல்லையா. அவதாரம் எப்போ இந்த உலகத்துல பிரவேசமாகிறாரு, எப்போ இந்த உலகத்துல அதர்மம் தலை தூங்கி இருக்கோ அப்பொழுதுதான் அவதாரம் இந்த உலகத்திற்கு வராரு. உலகத்துல எப்ப துக்கம் அதிகமாக இருக்கு மற்றும் இந்த உலகத்துல எல்லாருமே சாபத்தினால பீதிக்கப்பட்டு இருக்கும்போது, பிடிக்கப்பட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல முக்தி கொடுக்கறதுக்காக அவதாரம் தேவைப்படுறாங்க. அடுத்தது பக்தியில காட்டியிருக்காங்க, கல்லு போல எல்லாருமே இருக்காங்க, மாறிட்டாங்க. அந்த கல்ல உயிர் பெறு செய்வதற்காக அவதாரம் இந்த உலகத்திற்கு வராங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? எங்களுக்கு மேல கருணை காட்டுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடுமையான சூழ்நிலைகள்ல, அதிகமான துக்கத்துல மூழ்கி இருக்கக்கூடியவங்களுக்கு அவதாரங்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா அவதாரங்கள் தான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே விடுதலை ஆக்க முடியுமோ? எப்பெல்லாம் இந்த உலகத்துல அதர்மம் தலை தூங்கி இருக்கின்றதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரங்கள் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது. அடுத்தது, யார் அதிகமாக பக்தி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு முன்பாக அவதாரம் செய்ய வேண்டியதாக இருக்கும், அவதாரம் காட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி பிரயோகமாக இருக்கு, அந்த துஷ்ட சக்தியை நாசப்படுத்துறதுக்காக அவதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பவித்ரம் நாயம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, பவித்ரா நாமாய அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பவித்திரத்தையும் பவித்திரமாக மாற்றக்கூடிய
ஒரு கட்டாயம் இந்த அவதாரம் மட்டும்தான் செய்ய வேண்டியவங்களாக இருந்துட்டு இருக்காங்க. இது மிகவும் ஒரு புனிதமான ஒரு ஞானமாக இருந்துட்டு இருக்குது. இப்போ இது ராஜயோகமாக இருக்கு. ஒவ்வொருத்தரையுமே பவித்ரான் செய்வதற்காக அவதாரம் இந்த உலகத்துல அவதாரம் செய்றாங்க. யுகத்தை பரிவர்த்தனை செய்வதற்காக அவதாரம் இந்த உலகத்துல தேவைப்படுறாங்க. சங்கம யுகத்துல சங்கமானி யுகே யுகேன்னு மகாபாரதத்துல கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? அடுத்தது கீதையில கூட அவதாரம்ன்ற வார்த்தை கிடையாது. வேதத்துல அவதாரம்ன்ற வார்த்தையில கிடையாது. இப்போ நாம சங்கம யுகத்துல பாபா நமக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு. அடுத்தது கிரியான்றதுல அவதாரம் கிடையாது. அவதாரம் என்பது அடுத்த வார்த்தையாக இருக்கின்றது. இப்போ அடுத்தது எதுல அவதாரம்னு சொல்லப்படுது? சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ அவதாரம் வரக்கூடிய நேரம் வருதோ, அப்போ இந்த உலகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த உலகத்திற்கு உத்தாரம் செய்யக்கூடியவர்கள் தான் அவதாரம் மூர்த்திகளாக இருந்துட்டு இருக்காங்க. உத்தாரணம்னா என்ன? நன்மை செய்யக்கூடியவங்க. அதாவது முக்தி குடுக்கக்கூடியவங்க. எல்லாருக்குமே முக்தி குடுக்கக்கூடியவங்க தான். விடுதலை ஆக்கக்கூடியவங்க தான் அவதாரத்தினுடைய கடமையாக இருக்கு. அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடியவங்க. சாட்சாத்காரம் செய்யக்கூடியவர்கள் தான் அவதாரமாக இருக்கின்றார்கள். அடுத்தது மெசேஜ் குடுக்கிறதுக்காக வரக்கூடியவர்கள் தான் அவதாரமாக இருக்காங்க. தன்னுடைய லீலைய செய்ய வைக்கிறதுக்காக, செய்வதற்காக வரக்கூடியவங்க தான். சுயம் பகவான் தன்னுடைய அவதாரத்தை வெளிப்படுத்துவதற்காக ராமனுடைய ரூபத்துல, கிருஷ்ணனுடைய ரூபத்துல வந்திருக்காங்க. சில நேரத்துல மரியாதை புருஷோத்தம ரூபத்துல தன்னுடைய சுய மரியாதையை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் இந்த உலகத்துக்கு அவதாரம் செஞ்சிருக்காங்க. சாஸ்திரங்கள்ல என்ன எழுதியிருக்காங்க? வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? பைபிள்ல என்ன எழுதியிருக்குது? இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லீலையினுடைய புருஷார்த்தம் செய்வதற்காக வந்திருக்காங்க. அதாவது பரிவர்த்தனை செய்வதற்காக வந்திருக்காங்க. பக்தர்கள் ரொம்ப அதிகமாக பக்தி செய்றாங்க இல்லையா? கோபிகள் அதிகமாக பக்தி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு முன்னால சாட்சாத்காரம் காட்டுவதற்காக அவதாரம் வந்திருக்காங்க. அவர்களுடைய பக்தியினுடைய பலனை பூர்த்தி செய்வதற்காக அவதாரங்கள் இந்த உலகத்துல அவதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பிராமணர்களுக்கு நன்மை செய்வதற்காக அவதாரம் இந்த உலகத்துல அவதரிக்க வேண்டியதாக இருக்கு. தேவதைகள் இந்த உலகத்துக்கு வராங்க. பாருங்க, பிரபுவுடைய காரியத்தை செய்வதற்காக தேவ ஆத்மாக்கள் மேல பரந்தாமத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வராங்க. சத்ருகளை, அசுரர்களை விநாசம் செய்வதற்கு அவதார மூர்த்திகள், அவதார புருஷர்கள் இந்த பூமியில அவதாரம் செய்றாங்க. பாபா சொல்லியிருக்காரு, அவதார மூர்த்திகள் யாரு? நீங்க தான். நாம தானே ஒவ்வொருத்தருமே அவதார மூர்த்திகளாக இருக்கோம். ஏன்னா அவதார மூர்த்திகள் மூலமாக தான் இந்த உலகத்துல ஒரு புதுமையான மாற்றம் என்பது ஏற்படும். அதாவது ஒரு பழைய பழக்க வழக்கங்கள், பழைய விஷயங்கள் இது எல்லாத்துல இருந்து விடுபடணும். மோசமான சுபாவம், பழக்கத்துல இருந்து ஒரு புதுமையை கொண்டு வர்றதுக்கு இந்த கலியுகத்தை, பழைய உலகத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவதாரங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு ஆதாரமானவங்களாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்தை புதுப்பிக்க கூடியவர்கள் என சொல்லப்படுகிறது. பழைய உலகத்தை விநாசம் செய்யக்கூடியவர்கள் என கூற முடியும். அதற்காக தானே அவதாரங்கள் இந்த உலகத்துக்கு வராங்க. இவங்க எல்லாருமே பகவானுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்காக அவதாரம் இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க. பாபா இந்த முரளியில நமக்கு 2 பேராகிராஃப்ல நமக்கு சொல்லியிருக்காரு. அவதாரம் இப்போ மேல இருந்து கீழ வராங்க. அடுத்தது இந்த செகண்ட் இங்கிருந்து மேல போயிருவாங்க. மேல இருந்து கீழ வராங்க. இந்த உலகத்துல காரியம் செய்றாங்க. மறுபடியும் அனைத்து விதமான காரியங்களை முடிச்சு அடுத்த செகண்ட் மேல பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க. இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்கான காரியம் செய்வதற்காக அவதாரம் இங்கே வராங்க. துஷ்ட பிரவೃத்திகளை விநாசம் செய்வதற்காக அவதாரம் இந்த உலகத்திற்கு வராங்க.
துஷ்டர்கள நாசம் படுத்துறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக, நல்ல கர்மத்தை உருவாக்குவதற்காக தான் அவதாரங்கள் இந்த உலகத்திற்கு வராங்க. யார் யார் வந்து துஷ்டமாக இருக்காங்க, துஷ்டமான பிரவೃತ್ತಿகளை உருவாக்குறாங்களோ, அவர்களுக்குள்ளேயும் ஒரு அன்பான விதை போடுவதற்காக தான் பவத பகவான் அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி கதையெல்லாம் நெறைய சொல்றாங்க. இப்போ கிருஷ்ணன கூட என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய அவதாரம்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ யாரெல்லாம் வந்து நல்ல ஒரு அவதாரத்தின் கூடவே இருக்காங்க, யாரு மிக சிரேஷ்டமான புருஷர்களா இருக்காங்க, அவர்களுடைய தொடர்புல மோசமான மனிதர்கள் வரும்பொழுது, தானாவே அவர்களுக்குள்ள நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படவும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நல்லவங்களுடைய தொடர்புல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் அனைத்துமே தானாகவே சமாப்தி ஆயிரும். இதுதான் பாபா நமக்கு சொல்லிக் குடுக்குறாரு. அப்போ அவதாரம் எதற்காக வராங்க? பரிவர்த்தனை செய்யறதுக்காக வராங்க. ம். இப்ப கூட பாருங்க, அவதாரங்கள் இந்த உலகத்துல இருந்துட்டு தானே இருக்காங்க. அடுத்தது, இப்போ நாம கூட எதுக்காக வந்திருக்கோம்? நாம கூட லீலை செய்யறதுக்காக, விசித்திரமான காரியங்கள் செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோங்க. நாம எல்லாமே லீலாதாரிகள் தானே! லீலா புருஷோத்தமரா இருக்கோம். நாம எல்லாருமே ஆதர்ஷன மூர்த்திகளாக இருக்கோம். ராமன் யாரு? ராம உத்தாரம் பண்ணக்கூடியவர். கம்சன் யாரு? விநாசத்தை செய்யக்கூடியவங்க. அதே பாருங்க கிருஷ்ணன் பாருங்க 16 கலைகள்ல நிறைஞ்சவரா இருக்காரு. ராமன் 14 கலைகள் நிறைஞ்சவராக இருந்துட்டு இருக்காரு. இப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? கிருஷ்ணனுக்கு அழகாக அன்னப்பறவையினுடைய வாகனம், அதாவது மயிலுடைய வாகனத்த காட்டியிருக்காங்க. கிருஷ்ணன வந்து ஆதர்ஷனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதர்ஷன சகோதரன்னு சொல்றாங்க. ஆதர்ஷன சகோதரன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த மாதிரியான முன் உதாரணமான காரியத்தை கிருஷ்ணன் செய்து காட்டியிருக்காரு. இப்போ அனைத்துமே அவதாரம் என்றாலே, நாம கூட என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. ஆனா நாம என்ன பண்ணணும்? மனிதர்கள் நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ப என்ன பண்ணணும்? நம்ப நல்லா யோகா பண்ணணும். நல்லா புருஷார்த்தம் பண்ணணும். நம்போ இங்க ஒவ்வொருத்தருமே ஆதர்ஷன மூர்த்திகளாக அனைவருமே மாறணும். இது அவதாரத்தினுடைய காரியமாக இருக்கின்றது. அப்போ அவதாரம் என்பது எவ்ளோ பெரிய உயர்ந்த சுவமானமாக இருக்கு. இப்போ பாபா நமக்கு சொல்றாரு இல்லையா? நீங்க அவதாரம்னு பாபா சொல்லியிருக்காருதுன்னு. குருவா இருக்கக்கூடிய பாபா நமக்கு சொல்றாரு, நீங்க தான் அவதாரம். நீங்க தான் இந்த உலகத்திற்கு ஆதாரம்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நம்முடைய வாழ்க்கை மிகவும் விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கு. நம்ம என்ன காரியம் செய்றோம், அந்த ஒவ்வொரு கர்மமும், காரியமும் விலை மதிக்க முடியாததாக ஒரு சின்னமாக மாறிரும். இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா? தாயும் நீயே, தந்தையும் நீயே, நண்பனும் நீயே, எல்லாமே நீதான் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்துல இருந்து கடைசி காலகட்டம் வரையும் நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஒவ்வொரு கர்மமும் ஆதர்ஷனம் செய்யக்கூடியதாக இருந்தது. பாருங்க, ஒரு பக்கம் அவருடைய மகா வாக்கியங்கள் எல்லாருக்குமே பிடித்தமானதாக இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணன் எந்த ஒரு விஷயத்திலயுமே தோல்வி அடைஞ்சது கிடையாது. ஆனா, ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, ராமனும், லக்ஷ்மணனும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மண் வந்து ராமர்கிட்ட கேக்குறாங்க, "அண்ணா உங்களுக்கு வந்து கோபமே வராதா?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராம் வந்து கேக்குறாரு, "இக் ஏன்னா இந்த உலகத்துல கோபப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பு கிட்ட நாம வந்து எதற்காக கோபப்படணும்?" இந்த மாதிரி ராம் லக்ஷ்மண் கிட்ட சொல்றாரு. அப்போ காரணம் என்னன்னா, ராம் வந்து ஒரு மகான் ஆத்மாவா இருக்காரு. அப்போ ராம் கூட ஒரு அவதாரம்னு தானே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்ப இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? கல்லு போல இருக்கக்கூடிய மனிதர்கள சுயம் பகவான் என்ன பண்றாரு?
இப்ப பாருங்க உதாரணமா அகல்யா இருந்தாங்க. அகல்யாவ என்ன பண்ணாரு ராம்? தானாகவே அந்த கல்ல தட்டாரு. அகல்யா பிரத்யட்சமானாங்க. அப்ப ராம் ஒரு அவதாரமாக இருக்காரு இல்லையா? இது எல்லாமே நமக்கு சாஸ்திரங்கள்ல காட்டியிருக்காங்க. அவதாரங்கள் எப்பொழுதும் எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டாங்க, எமோஷனல்ல வரமாட்டாங்க. மற்றவங்களுடைய விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. இப்போ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவதாரங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு பறவைகள் கிட்ட, செடிங்க கிட்ட, எல்லாத்துக்கிட்டயுமே பேசுவாங்க. இயற்கையோட ஒன்றி போயிருப்பாங்க. பாபா சொல்றாரு, "உண்மையான அவதாரம் நீங்க தான். இந்த இயற்கையோடு நீங்க இணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க." அவதாரம் என்றால் என்ன? அவதாரம் அப்படின்னாலே என்ன? அவ பிளஸ் தாரம். இந்த உலகத்திற்கு அவதாரம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அவதாரம் எப்ப இந்த உலகத்துக்கு வருவாங்க? அவதாரம் சத்யுகத்துல கிடையாது. இப்ப நான் பரந்தாமத்திலிருந்து கீழ இறங்கி வந்திருக்கேன். இந்த ஒரு சிந்தனை நீங்க செய்யவேணும். நான் இந்த யுகத்தை மாற்றம் செய்வதற்காக வந்திருக்கேன். இந்த உலகத்தை மாற்றுவதற்காக வந்திருக்கேன். பத்தித்தமான உலகத்தை பாவனமாக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன். நான் சாட்சாத்கார மூர்த்தியாக இருப்பதற்காக வந்திருக்கேன். அனைவருக்கும் முக்தி குடுக்குறதுக்காக வந்திருக்கேன். தெய்வீகமான வாழ்க்கைய பிரத்யட்சம் செய்வதற்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய கர்த்தவியம், என்னுடைய கடமை அனைத்தும் தெய்வீகமானது. என்னுடைய ஜென்மம் தெய்வீகமானது. நான் மிகவும் மகான் காரியம் செய்வதற்காக அவதாரம் செஞ்சிருக்கேன். நான் அவதாரமாக இருக்கேன். அவதாரம் தான் இந்த காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. நான் அவதாரமா இருக்கேன். நான் அவதாரம் எதற்காக வந்திருக்கேன்? இந்த உலகத்தை மாற்றம் செய்வதற்காக வந்திருக்கேன். எனவே அவதாரத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்திருக்கோம். அப்போ அவதாரத்தினுடைய முன் உதாரணமாக கிருஷ்ணனுடைய வாழ்க்கைய காட்டியிருக்காங்க. கிருஷ்ணனுடைய வாழ்க்கை நம்ம பார்த்திருக்கிறோம். அவருடைய முக்கியமான விசேஷத்தன்மை என்ன? அவருக்கு யார் மேலயும் எந்த விதமான அட்டாச்மெண்ட் கிடையாது. யார் மேலயும் அவருக்கு பற்று கிடையாது. எதையுமே அவர் சார்ந்து இருக்க மாட்டாரு. எவ்ளோ விளையாடுறாரு, லீலைகள் பண்றாரு, அசுரர்கள அழிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா அவர்கிட்ட எந்த விதமான அட்டாச்மென்ட்டோ, பற்று யார் மேலயும் அவருக்கு கிடையாது. அவர் வருவாரு, அவருடைய காரியத்த செய்வாரு, அதுலருந்து டிட்டாச்ட் ஆயி போயிருவாரு. அவர் முன்னால, பின்னால பார்க்க மாட்டாரு. துக்கம் கிடையாது, வலி கிடையாது, வேதனை கிடையாது, கவலை கிடையாது, சிந்தனை கிடையாது. அதேபோல அட்டாச்மென்ட்டும் கிடையாது. பற்றும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவரு சாட்சியாக இருப்பாரு. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் அவர் டிட்டாச்டா இருக்காரு. பாருங்க மகாபாரதம் எவ்வளவு பெரிய கதை நடந்திருக்கு. அவ்வளவு பெரிய போர் நடந்திருக்கு. இப்போ பீமன் இருக்காரு, அர்ஜுனன் இருக்காரு. அவங்க எல்லாருமே எவ்ளோ மன சஞ்சலப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. ஆனா அர்ஜுனன் எப்படி இருந்தாரு? வேதனைப்படக்கூடியவரா இருந்தாரு இல்லையா? ஆ இவரு ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லாத்துல டிட்டாச்டா இருந்தாரு. ஒரு யோகி போல இருந்தாரு. சுகம், துக்கம், மானம், அவமானம் எல்லாத்துல இருந்து விடுபட்ட இருந்தாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாலேயே இது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஞானம் அவருக்கு இருந்தது. அவரு தன்னுடைய ஸ்வமானன்ற ஸ்டேஜ்ல இருந்து ஒவ்வொரு காரியமும் செய்யக்கூடியவராக இருந்தாரு. சம்பூர்ண தன்மையினுடைய பரிபாஷை என்ன? சாஸ்திரங்கள்ல எழுதியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வர்ணனை எழுதியிருக்காங்க. அவரு திரிகாலதர்ஷியாக இருக்காரு, சாட்சியாக இருக்காரு. எந்த விதமான மோகமும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு யார்கிட்டயுமே கிடையாது. ஆனா பாருங்க நெறைய லீலைகள் எல்லாமே அவரு செய்றாரு. எவ்ளோ லீலைகள் செஞ்சாலும் அவருக்கு யார் மேலயும் அட்டாச்மென்ட் கிடையாது. அப்படித்தானே இருக்கு. மிகப்பெரிய ஒரு தபஸ்வி மூர்த்தியாக அவரு விளங்குறாரு. இதுல நாம்ப என்ன பண்ணணும்? அதே போல நம்முடைய வாழ்க்கையும் செய்யணும். கிருஷ்ணன் ஒருபோதும் சன்னியாசியினுடைய ட்ரெஸ்ஸ போட்டு காட்டுல உட்கார்ந்து தவம் பண்ணுனதா காட்டவே கிடையாது. கர்ம யோகியாக இருந்தாரு. க ஆனா எந்த கர்மத்திலயும் போய் அவர் மாற்றுனது கிடையாது. அக்கர்மம்ன்ற வார்த்தையே அவருடைய ஹிஸ்டரியிலேயே நம்ப
படிச்சதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அவ்ளோ விழிப்புணர்வு நிலையில அவர் இருந்தாரு. அவர் பாருங்க, எந்த ஒரு தவறும் அவர் மூலமாக நடக்கல. அவர யாருமே மறக்க முடியாத அளவுக்கு அவரு இருந்தாரு. ஒருபோதும் கிருஷ்ணன் மூலமாக எந்த விதமான தவறும் நடக்கல. இப்ப நீங்க ஒவ்வொருத்தருமே தன்னை தானே கேட்கணும். நான் எதற்காக வந்திருக்கேன்? இப்ப என்ன பண்ணிட்டுருக்கேன்? இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்? நான் எதுக்காக வந்தேன்? நான் அவதாரம். அவதாரத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடம்பை குழந்தை பருவத்திலிருந்து எனக்குள்ள என்ன இருந்துட்டு இருக்கு? ஆனா பாருங்க ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படி இருந்தாரு? குழந்தை பருவத்திலிருந்து அலர்ட்டா இருந்தாரு. விழிப்புணர்வோட இருந்தாரு. அதே போல நாம் ஒவ்வொருத்தருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ எப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் குழந்தையாவும் இருந்தாரு, எஜமானனா இருந்தாரு. மற்ற விஷயங்கள பத்தி தேவையில்லாத விஷயங்கள பத்தி அவர் சிந்தனை பண்ணாம இருந்தாரு. அதே போல நாம் அனைவருமே என்ன பண்ணணும்? அந்த வீணான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம ஒவ்வொருத்தருமே மகான் காரியம் செய்வதற்காக இந்த பூமியில் அவதாரம் செய்திருக்கின்றோம். அடுத்தது ஆகாஷவாணி. ஆகாஷவாணின்னா என்ன? தெய்வீகமான வாணி, தெய்வீகமான மகா வாக்கியம். அந்த ஆகாஷவாணின்றத வார்த்தைய எல்லாருமே இன்னைக்கு ஏத்துக்கிறாங்கல்ல? புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? புரிஞ்சுக்கிறாங்க தானே எல்லாருமே? இப்போ இந்த ஆகாஷவாணின்னா என்ன? அவதாரம்னா என்ன? தேவவாணி. தேவதைகளுடைய மகா வாக்கியத்த தான் ஆகாஷவாணி அந்த மாதிரி சொல்றாங்க. தேவதைகள் அவதார மூர்த்திகளாக இருக்காங்க. ஆகாஷவாணியில யார் பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனாலும் அந்த வார்த்தைய அசரீரி வார்த்தைய அவங்க கேட்பாங்க இல்லையா? அந்த அசரீரி வார்த்தை என்ன சொல்லும்? "அங்க போகாதீங்க, இத செய்யாதீங்க" அப்படின்னு தடைகள கொண்டு வருவாங்க. அந்த ஆகாஷ வார்த்தையில அதிகமான சக்தி இருக்கும். அந்த வார்த்தை வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு ஆ ஆதாரமாக இருக்கும். அந்த வார்த்தையில சக்தி இருக்கும். ஆகாஷவாணியினுடைய வார்த்தையில சக்தி இருக்கும். அடுத்தது அளவு கடந்த அன்பு நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ பாருங்க, கதைகள்ல கூட சொல்லியிருக்காங்க. ஆகாஷவாணிகள்ல கேட்டு துஷ்டமாக இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. ஆகாஷவாணி எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்காது. எப்பவாவது ஒரு நாளைக்கு மட்டும் தான் ஆகாஷவாணின்றது நடைபெறும். ஆகாஷவாணி என்றாலே எந்த விதமான வீணான வார்த்தைகள் அற்ற சக்தி நிறைந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கோ. ஆகாஷவாணிகள் மகாரதி போல இருக்கக்கூடியவர்கள் மூலமாக வெளிவரக்கூடிய மிக உயர்ந்த மகா வாக்கியங்கள். பாபா இப்ப நமக்கு சொல்லியிருக்காரு, கோபியினுடைய பாட்டு முடிஞ்சிருச்சு. சீத்தள தேவியினுடைய பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே ஜுவாலா தேவியாக மாறக்கூடியவர்களாக நாம் மாறணும். இப்ப நம்ம எல்லாருமே ஆகாஷவாணியினுடைய அனுபவத்தை செய்யணும். இப்போ நம்ம எல்லாருமே சாட்சாத்கார மூர்த்தியாக மாறணும். இப்போ நம்முடைய லட்சியம் என்ன? அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவின் சாட்சாத்காரத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இப்போ இங்க பாருங்க எவ்வளவு பேரு டூரிஸ்ட் மதுபனுக்கு வராங்க. என்ன அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நான் உட்கார்ந்து ஞானத்தை சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா என்ன பண்ணணும் நம்ப? அவங்க எல்லாத்துக்குமே நம்ம சாட்சாத்கார மூர்த்தியாக மாறணும். நம்ம மூலமாக அவர்களுக்கு அமைதி, அன்பினுடைய சாட்சாத்காரம் தென்படணும். நம்முடைய வாழ்க்கைய பார்த்து, நம்முடைய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை பார்த்து, அவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும். அவர்களுடைய மனம், புத்தி பாபா கிட்ட போகணும். அதாவது நான் நல்ல ஞானியா இருக்கேன், யோகியா இருக்கேன். இத நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய வைப்ரேஷன் அவர்களுக்கு பேச வைக்கக்கூடியதா இருக்கணும். நம்முடைய பாவனைகள் அவர்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். எனவே நாம் அனைவருமே என்ன சிந்தனை பண்ணணும்? நான் அவதார மூர்த்தியா இருக்கேன். நான் ஆதார மூர்த்தியா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணணும்? என்னுடைய இன்றைய ஸ்வமானம் என்ன? நான் விக்ன விநாசக். நான் ஆதாரமூர்த்தி. இந்த ஒரு நினைவின் மூலமாக
நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியமும் செய்யக்கூடியவர்களாக மாறணும். எந்த மாதிரியான வேலை வேணாலும் நீங்க செய்யுங்க. லௌகிக்க வேலை செய்யுங்க, அலௌகிக்கமான வேலை செய்யுங்க. அப்ப பாருங்க எந்த விதமான விக்னமும் உங்களுக்கு முன்னால வரவே வராது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் இன்னைக்கு விக்னம், விக்னம், விக்னம். பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை இதுதான் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? நான் விக்ன விநாசக் இந்த ஒரு ஸ்வமான நமக்குள்ள கொண்டு போகணும். ஆழ் மனதுல நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணணும். நான் விக்ன விநாசகா இருக்கேன். இந்த ஒரு பிராக்டிஸ் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே என்ன பண்றோம்னா, மனசுல வந்து நெகட்டிவ்க்கு நெறைய இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள வெளிய கொண்டு வரதுக்கு ஸ்வமான பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப பாருங்க நம்முடைய மனசுல கூட பாருங்க சூக்ஷ்மமா எல்லார் மேலயும் நம்ம நெறைய நெகட்டிவ் தான் வச்சிருக்கிறோம். யார் மேலயுமே நமக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் கிடையாது. அப்ப அந்த நெகட்டிவான எண்ணங்கள வெளிய எடுக்கணும்னா, பாசிட்டிவான எண்ணங்கள உள்ள கொண்டு வாங்க. நான் விக்ன விநாசக ஆத்மா அவதார மூர்த்தி. இது நம்முடைய ஆழ் மனதுல போகணும். அப்போ எப்போ அந்த ஆழ் மனதுக்குள்ள இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள்ள போகுது. திரும்ப திரும்ப இந்த ஒரு சுவமான் பயிற்சி நம்ப செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப பாருங்க எந்த விதமான விக்னமும் நமக்கு வராது. இதற்கு தனிமை மிக மிக அவசியம். தனிமையில இருந்து இந்த ஒரு பயிற்சிய நீங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் விக்ன விநாசக் ஆத்மா. எந்த விதமான விக்னமும் என்னிடம் வராது. உலகத்தை இருக்கக்கூடிய அனைத்து விதமான விக்னங்களை விநாசம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். இப்ப இந்த ஒரு சங்கல்பம் நம்ம பண்ணும்போது பாருங்க, எந்த விதமான விக்னம் நமக்கு வராது. அப்போ இன்னைக்கு பிரச்சனை வரலனாலும் கஷ்டப்படுறாங்க. பிரச்சனை வந்தாலும் கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த ஒரு கஷ்டத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா, நாம நம்முடைய ஸ்வமான்ல இருக்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்கலனாலும் என்ன ஆகுறாங்க? மென்டல் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம நம்முடைய சுய கௌரவத்துல, ஸ்வமான்ல நாம் நிலைச்சிருக்கணும். நான் விக்ன விநாசக ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. சூரியன் போல முழு உலகத்திற்குமே கிரணங்களை பரப்பக்கூடியவனாக இருக்கேன். நான் சாட்சாத்கார மூர்த்தி. நான் அவதார மூர்த்தியா இருக்கேன். நான் என்னுடைய வார்த்தைகளை ஆகாஷவாணி போல இருக்கேன். தேவர்களுடைய வார்த்தை போல என்னுடைய வார்த்தை சக்தி நிறைந்ததாக இருக்கு. இன்னைக்கு பாபா அவ்யக்த முரளியில அவதார மூர்த்தியை பத்தி தான் நமக்கு சொல்லியிருக்காரு. அவதாரங்கள் மேல இருந்து வருவாங்க, தன்னுடைய காரியம் முடிப்பாங்க, திரும்ப மேல போயிருவாங்க. அவதாரங்களுக்கு இந்த உலகத்துல எந்த விதமான அட்டாச்மெண்ட் யார்கிட்டயும் பற்றும் இருக்காது. இப்ப கோபிகள் இருக்காங்கன்னா இந்த கோபிகளுடைய பார்ட் இப்போ நம்ம முடிச்சிடணும். கோபிகளுக்கு யார் மேலயும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதனால ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.